வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆலய விழாவில் சிவகங்கை மாவட்டத்தில் பாடல் பெற்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த பெருச்சி கோவில் என்று அழைக்கப்படும் சுகவந்தவனேஸ்வரர் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பெருச்சி கோவில் சுகவந்தவனேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவிலாகும். இக்கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் கண்டிரமாணிக்கம் அருகில் பெருச்சி கோவில் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலவராக சுகந்தவனேஸ்வரர் இருக்கிறார். மூலவர் சிறிய அளவில் உள்ளார். இறைவி சமீபவள்ளி ஆவார். கோவிலின் தலமரம் வன்னிமரம். கோவிலில் தல தீர்த்தமாக கிணறு உள்ளது. ஆணி திருவிழா 2 நாள்களும் சிவராத்திரி, கார்த்திகை உள்ளிட்ட பல விழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகின்றன. திருச்சுற்றில் 4 விநாயகர்கள், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இத்தல விநாயகர் மகா கணபதி ஆவார். தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் காசி பைரவர் உள்ளார். இவர் நவ பாஷாணத்தால் செய்யப்பட்டவர் என்றும் இவரை போகர் அமைத்ததாகவும் கூறுவார்கள். பைரவர் 8 கைகளிலும் ஆயுதத்தை ஏந்திய நிலையில் கையில் கபாலத்துடன் உள்ளார். அருகில் 3 வணங்கிய நிலையில் உள்ளனர். இங்குள்ள சனீஸ்வரரை பைரவரின் சீடராக கருதி வழிபாடு செய்கிறார்கள். இவர் பைரவர் சன்னதியின் பின்புறம் வன்னி மரத்தடியில் இருக்கிறார். இவர் எப்போதும் பைரவருக்கு பின்புறம் உள்ள மற்றொரு முகத்தை தரிசித்தபடி உள்ளதாகவும் அந்த முகத்தை பக்தர்கள் காண முடியாது என்றும் கூறுகிறார்கள். இத்தலத்தினுடைய சிறப்பு, இது அஷ்ட பைரவர் தலம். தல விநாயகர் மகா கணபதியும் சிறப்பு. இங்கு நோய்கள் நீங்க பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் வடைமாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இங்குள்ள பைரவர் 8 கைகளிலும் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்கிறார். அருகில் 3 பேர் வணங்கியபடி இருக்கிறார்கள். உடன் நாய் வாகனத்தை பிடித்தபடி பாலதேவர் இருக்கிறார். பௌர்ணமி என்று மாலையில் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. இவரது சன்னதி முன்மண்டபத்தில் மற்றொரு பைரவரும் காட்சி தருகிறார். காசி பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவபாஷாணத்தால் ஆனது என்பதால் இதன் மருத்துவ சக்தியை தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது என்பதன் அடிப்படையில் பைரவருக்கு அணிவிக்கப்படும் வடைமாலை மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுப்பது இல்லை. வடைமாலையை சன்னதிக்கு மேலே போட்டு விடுகிறார்கள். கலியுக அதிசயமாக இதை பறவைகளும் சாப்பிடுவது இல்லை. அபிஷேக தீர்த்தம் பக்தர்கள் தொட முடியாதபடி கோவிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தலத்தில் சனீஸ்வரரை சிவ அம்சமான பைரவரின் சீடராக கருதி வழிபடுகிறார்கள். இவர் பைரவர் சன்னதியின் பின்புறம் வன்னிமரத்தின் அடியில் காட்சி தருகிறார். இவர் பைரவரை எப்போதும் தரிசனம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் உள்ளது. இவருக்காக பைரவர் பின்புறம் ஒரு முகத்துடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள். பக்தர்கள் பின்புற முகத்தை பார்க்க முடியாது. அம்பாள் சமீபவள்ளிக்கு தனிச்சன்னதி இருக்கிறது. தன்னை வேண்டுவோர் அருகிலிருந்து காப்பவள் என்பதால் இவளுக்கு இப்பெயர். இத்தலத்தின் விருட்சம் வன்னி. கிணற்று நீர் பிரதான தீர்த்தம். அபலை பெண் ஒருத்திக்கு தந்தை ஸ்தானத்திலிருந்து மணமுடித்து வைத்த சிவன் அவளை அவளது கணவன் கைவிட்ட போது வன்னிமரம், கிணறு மற்றும் லிங்கமாக இருந்து சாட்சி சொன்னார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளது போலவே இந்த தலத்திலும் கிணறையும் வன்னியையும் காணலாம். பிரகாரத்தில் அருகருகே 4 விநாயகர்கள் காட்சி தருகிறார்கள். தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியருக்கும் சன்னதி உள்ளது. இப்பகுதியை மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னர் ஆட்சி செய்து வந்தார். ஒரு சமயம் ஒரு போரில் வெற்றி பெற்றார். அதற்கு காணிக்கையாக சிவனுக்கு கோவில் கட்ட விரும்பினார். அவருக்கு எந்த இடத்தில் கோவில் கட்டுவதென குழப்பம் ஏற்பட்டது. அவரது கனவில் தோன்றிய சிவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் எனவும் அங்கேயே கோவில் எழுப்பலாம் என்றும் சொன்னார். குறிப்பிட்ட அந்த இடத்தில் லிங்கத்தை கண்ட மன்னர் கோவில் எழுப்பினார். வாசனை மிக்க மலர்கள் நிறைந்த வனத்தின் மத்தியில்
எழுந்தருளியவர் என்பதால் சுவாமி சுகந்தவனேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இக்கோவிலில் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் காசி பைரவர் இருக்கிறார். இவர் நவபாஷான சிலை வடிவில் காட்சி தருவது மிகவும் விசேஷம். இச்சிலையை போகர் பிரதிஷ்டை செய்ததாக சொல்கிறார்கள். இக்கோவிலின் ஸ்தல புராணமாக மதுரையில் ஒரு வணிகர் இருந்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் நிலவிய வழக்கம் அவர் வேறொரு பெண்ணையும் மணக்க முடியும் என்பதாகும். எனவே இந்த பகுதியில் வாழ்ந்த அவரது மாமா வணிகரிடம் தனது மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தம்பதியினர் இந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்ள இருந்தனர். ஆனால் திருமணத்திற்கு முந்தைய இரவு வணிகர் பாம்பு கடித்து இறந்தார். அந்த நேரத்தில் சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வருகை தந்திருந்தார். மணமகளின் துயரமான அழுகையை கேட்டு விசாரித்தார். என்ன நடந்தது என்பதை அறிந்ததும் மணமகனை மீண்டும் உயிர்ப்பிக்க சிவனை வேண்டி ஒரு பதிகம் பாடினார். அதை இறைவன் செய்தார். உடனடியாக வணிகருக்கும் அவரது மணமகளுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்ட ஒரு திருமணத்தை சம்பந்தர் நடத்தினார். அங்கு வன்னிமரம், கோவில் கிணறு மற்றும் சிவலிங்கம் சாட்சியாக இருந்தன. பின்னர் வணிகரும் அவரது புதிய மணமகளும் மதுரைக்கு திரும்பினார்கள். அங்கு வணிகரின் முதல் மனைவி புதிய பெண்ணின் மீது வெறுப்பை கக்கினார். எந்த திருமணமும் நடக்கவில்லை என்பதை குறிக்கும் அளவுக்கு சென்றார். மணமகள் சிவனிடம் மனதார பிரார்த்தனை செய்தாள். அவர் 3 சாட்சிகளையும், அதாவது வன்னிமரம், கோவில் கிணறு மற்றும் சிவலிங்கம் மதுரையில் தோன்றச் செய்தார். அதனால் உண்மையை நிரூபித்தார். சிவனின் 64 திருவிளையாடல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கதை கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருப்பரம்பியத்தில் உள்ள சாட்சிநாதர் கோவிலின் ஸ்தல புராணத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது. இந்த கோவில் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. பின்னர் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இங்கு வழிபட்டு இந்த கோவிலை புதுப்பித்தார். இதற்கு 2 கதைகள் உள்ளன. ஒன்று, அவர் 7.5 வருட சனி மந்திரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரணத்திற்காக பிரார்த்தனை செய்யும் ஒரு வடிவமாக கோவிலை கட்டினார். மற்றொன்று, அவர் ஒரு போரில் வெற்றி பெற்று சிவனுக்கு ஒரு கோவில் கட்டுவது பற்றி யோசித்து கொண்டிருந்த போது இறைவன் அவர் கனவில் தோன்றி அவரை இந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார். இந்த இடம் மணமிக்க கடம்ப மலர்கள் மற்றும் மரங்களின் காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே கடம்பவனம் மற்றும் சுகந்தவனம் என்ற பெயர்கள் பெற்றன. அதன்படி இங்கு சிவனுக்கு சுகந்தவனேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இங்குள்ள மூலவரின் மற்றொரு பெயர் ஆண்டபிள்ளை நாயனார். அம்மன் பக்தர்களின் தோழியாக கருதப்படுகிறார். மேலும் எப்போதும் அவர்களுக்கு அருகில் இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே அவள் சமீபவல்லி என்று பெயரிடப்பட்டாள். ஆனால் இந்த கோவிலில் இங்குள்ள நவபாஷான பைரவர் மற்றும் ஓதை சனீஸ்வரனுக்கு மிகவும் பிரபலமானது. இது 8 முதன்மையான அஷ்ட பைரவர் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்குள்ள பைரவர் காசியில் உள்ள கால பைரவரின் வடிவம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த கோவிலில் பைரவர் வழிபாடு சிறப்பு உற்சாகத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் பைரவர் வழிபடும் அனைத்து கோயில்களையும் போலவே தேய்பிறை அஷ்டமி, அதாவது முழு நிலவுக்கு பிறகு 8வது நாள், அதாவது தேய்பிறை கட்டத்தில் குறிப்பாக முக்கியமான பூஜைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ் மாதமான கார்த்திகையில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அந்த நாளில்தான் சிவன் பைரவர் வடிவம் எடுத்ததாக கூறப்படுகிறது. நவபாஷாணத்தில், அதாவது 9 மூலிகைகளின் கலவையான நவபாஷாணத்தில் 3 மூர்த்திகளை வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. பழனியில் பாலதண்டாயுதபாணியாக முருகனும், கொடைக்கானல் அருகே பூம்பாறையில் குழந்தை வேலப்பராக முருகனும், இக்கோவிலில் காசி பைரவரும் உள்ளார்கள். இங்குள்ள பைரவரின் பொதுவான வடிவம் பழனியில் பாலதண்டாயுதபாணியாக முருகனைப் போலவே உள்ளது. அவர் ஒரு ஈட்டியை ஏந்தியபடி சித்தரிக்கப்படுகிறார். பைரவருக்கான இந்த சன்னதி தனித்தனியாக உள்ளது. அதன் சொந்த விமானமும் உள்ளது. இது அசாதாரணமானது. ஆனால் இந்த கோவிலில் பைரவரின் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது. இந்த மூர்த்தியின் பின்புறத்திலும் பைரவர் சித்தரிக்கப்படுகிறார். பைரவர் ஒரு காலத்தில் சனீஸ்வரனின் வாத நோயை குணப்படுத்தினார்.
எனவே சனியின் குருவாக கருதப்படுகிறார். சனி ஒரு தனி சன்னதியில் ஓதை சனீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டு ஒரு வன்னி மரத்தின் கீழ் தனது குருவை நோக்கி இருக்கிறார். இது மிகவும் அரிதானது, சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பைரவர் 8 கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறார். ஒவ்வொன்றும் ஒரு ஆயுதத்தை ஏந்தியபடி மண்டை ஓடுகளால் ஆன மாலையை அணிந்திருக்கிறார். ஒரு கை ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு தலையை கொண்டுள்ளது. அது அவரது வாகனமான நாயால் சுமந்து செல்லப்படுகிறது. இங்குள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவரது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரும் அவருக்கு படைக்கப்படும் வடைமாலையும் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுவதில்லை. இந்த கோவில் அனைத்து வகையான நோய்களிலிருந்து விடுபடவும் மன மற்றும் உடல் வலிமையை பெற உதவும் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும். இதுபோல் மிக முக்கியமான ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, ஆன்மீக கதைகள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரிய கோயில்களை பற்றி நீங்கள் அந்த கோவிலை சுற்றி பாற்றி கொண்டே அதனுடைய விவரங்கள் முழுவதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.